இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த 50 வருஷமா தமிழ்நாட்டை குட்டிசார் ஆக்கிருக்காங்களே தவிர கடுகளவு எந்த மாற்றம். ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டா எதிர்கட்சி ஜெயிச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் ஏன் அவன் நம்ம கோரிக்கை கேட்க போறான்? நாங்களும் தான் சரி போறாங்கன்னு சொல்லி விட்டு போறோம். மறுபடியும் அவங்க ஜெயிச்சுக்காங்கன்னு வச்சுக்க, அவங்க எங்கேயும் கலந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறாங்க. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்த மாத்த முடியும். அந்த ஏர்ல மண்ணோட்டாம தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் செய்யறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. கட்சி ஜாதி இதுக்கு வேலையே கிடையாது. செய்யறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்கள ஒருத்தனா இருக்கணும். ஒரு நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டலன்னா உடனே பேச போயிட்டு போயிடறாங்க. அது மட்டும் வந்து செய்யறாங்க. லைட் தெரு லைட் எரியலன்னு வந்து இருக்கலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேட்கும்போது வருவாங்க, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு. ஒன்னும் நம்ம இது வரைக்கும் அந்த எந்த அனுபவமும் இல்ல. இந்த கட்சி இல்லாம ஜாதி இல்லாம சுயாட்சியா நிக்கிற நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவான், கன்ஃபார்மா சப்போர்ட் பண்ணுவான். சுடுகாட்டுக்கு போனோம்னா தண்ணி இல்ல, சுடுகாட்டுக்கு தண்ணி வசதி செய்யல. மேஜர் ப்ராப்ளம் தண்ணி ப்ராப்பரா வர்றதுக்கு. ஏன் வந்தாலும் பாத்தீங்கன்னா நைட்டு 12-1 மணிக்கு தான் திறந்துடும். சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? உங்களுக்கு நான் செய்யறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வரங்க ஐயா. ரோடு வசதி சரியில்லை. ரெண்டாவது வந்து அந்த இது காலனி கிட்ட வந்து மது ஒண்ணு போடணும், அந்த மாரியம்மன் கோயில்கிட்ட. அதே மாதிரி வந்து எங்க சுருக்காட்டு கிட்ட வந்து ஒரு பாலம் ஒண்ணு, பயானம் கட்ட ஒண்ணு எங்களுக்கு காலனிக்கு தேவைப்படுது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில வர 2026க்கு எம்எல்ஏவா தனிச்சு உங்களை நம்பி உங்களுக்காக தான் நிக்கிறேன். நிக்கலாமா, வரலாமா? கண்டிப்பா கிடைக்கும். தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, இந்த ரோடு போட்டாங்க, இந்த ரோடு பேத்துட்டு போயிடுச்சு. என்ன இதுவரையும் கேட்கறது கிடையாது. சரி, இப்ப இது மாதிரிலாம் கேட்கக்கூடிய ஒரு ஆள் கிடைச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? கண்டிஷன். கட்சி ஜாதி இதுக்கு வேலையே கிடையாது. செய்யறவங்க யாரா இருந்தாலும் கண்டிஷனா சப்போர்ட் பண்ணுவோம். ஓட்டு கேட்கறவங்க தான் எல்லா எம்எல்ஏவும். ஓட்டு முடிஞ்சிச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அடிப்படை தேவைகள் தம்பி, மெயினா அந்த வாய்க்காலுங்க வந்து சரி கிடையாது. இதுல வந்து இதுல பாசன வாய்க்கால் நிறைய இருந்துச்சு. அந்த பாசன வாய்க்கால் யாருமே தூர் வரல. சரிங்க, சரி. இப்ப மழை பெஞ்சுன்னா தண்ணி மக்களோட மனநிலை என்னன்னா, பொதுவாக ரெண்டு கட்சியுமே வேண்டாம், புதுசா யாராவது எதிர்பார்க்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த 50 வருஷமா தமிழ்நாட்டை குட்டிசார் ஆக்கிருக்காங்களே தவிர கடுகளவு எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா புதுசா ஒரு ஆள் வந்தாதான் அதோட இது விடிவு காலம் வரும். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம், அதிகம் மாசம் ஒரு டைம் ஆகுது கண்டிப்பா தொகுதியை வந்தீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இதுதான் தேவை. இந்த மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்க வந்திருக்காங்க. வெல்கம். தினம் புது புது சுகம் கிடைக்கும். ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி இதுவரை நெஞ்சில் இருக்கும் துன்பங்களை நான் மறப்போம். தொகை கொண்டு வானம் வரை போய் வருவோம். அடைமழை என்ன தேவைப்படுது? இந்த வெறும் மண்ணு கிண்ணமா இருக்கு. ஒரு தார் ஓடு உள்ள தண்ணி வசதி பத்துல. லைட் வந்து பீஸா போயிடுச்சுன்னா அந்த லைட் வந்து 10 நாளைக்கு அடுத்தாலும் அப்படிதான் கிடக்கு. தண்ணி பிரச்சனை, லைட்டு எங்களுக்கு மெயின் நடக்கிறதுக்கு பாதை. இதுதான் முக்கியம் எங்களுக்கு. நாங்களும் தான் சரி போறாங்கன்னு சொல்லி விட்டு போறோம். மறுபடியும் அவங்க ஜெயிச்சுக்காங்கன்னு வச்சுக்க, அவங்க எங்கேயும் கலந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த ஓட்டு கேட்கற வரைக்கும் தான் வண்டி போட்டுட்டு வராங்க. மித்தம் பார்த்தா 10 பேர் சேர்ந்தாலும் சரி, நாங்க எங்க ஓட்டு உங்களுக்கு போறோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறைகள் தேவைகள்னு ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய இருக்குது. அது நீ கடவுள் புண்ணியத்துல எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா நிவர்த்தி பண்ணிடலாம். என்ன கடவுள் புண்ணியத்திலையும் உங்க சப்போர்ட்டாலையும் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம். அதுல எந்த மாற்றம் நான் செய்வையா. சரிங்க. எங்க வீட்டுல உள்ள ஓட்டும் போட சொல்லுவேன். மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. தண்ணி ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்குது. தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகணும். சாலை போக்குவரத்து நீட்டா இருக்கணும். மக்கள்ல ஒரு அளவு பொதுவா நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுவாங்கண்ணே. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகணும்னா கொஞ்சம் நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும்ல. ஓட்டு கேட்க வருவாங்க, அதுக்கு ஃபேவரா எதுவுமே பண்றது. இதெல்லாம் மாத்தணுமா இல்ல அப்படியே இருக்கணுமா? மாத்தணும் தான். சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன்னா எனக்கு உங்க சப்போர்ட் எல்லாம் கிடைக்குமா?
கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கிராமத்துல என்ன குறை நிறைய குறை இருக்குப்பா. இங்க தண்ணி வர மாட்டேங்குது. இங்க ஒரு போர் அடிக்கலாம். தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம வாடுற பயிர் ஒண்ணுதான். சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்குது. மக்கள் குறைய கேட்டு ஏதாவது வந்திருக்காங்களா? இது வரைக்கும் வரல. அதெல்லாம் கண்டிப்பா இந்த வர எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட்டால கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். நாங்க ஓட்டு போடுறோம்ப்பா. ஒரு ஆளதான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். ஜெயிப்பீங்க கண்டிப்பா. நீங்க போயிட்டு வாங்க, மனசார சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு மாசமா தண்ணியே வர மாட்டேங்குது. இந்த ரோடு போட்டா 3 வருஷம் பேந்துட்டு வந்துருச்சு. மக்களுக்கு நல்லது செய்யற ஆளா வரணும். மக்களுக்கு சேவை செய்யறதுதான் பெருசு. ஜெயலலிதா எம்ஜிஆர் ரோடு இன்னமும் ஓடுதுல பேரு. அந்த மாதிரி செய்யணும்ப்பா. அதுக்குதான் வரேன். ஒரு நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டலன்னா உடனே பேச போயிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் வந்து செய்யறாங்க. லைட்டு தெரு லைட் எரியலன்னு வந்து முன்பெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேட்கும் போதுதான் வராங்க. ஐயா சாமி உங்களுக்கு நல்லா செய்யறேன், அப்பதான் அருமை போட்டு வர மாட்டோம். நன்றி கூட சொல்ல வர மாட்டாங்கப்பா. ஓட்டு ஜெயிச்சுட்டான்ட்டு. தண்ணி வசதி, மன வசதி, ஊடு கட்டி தரோம் எல்லாம் கேட்டாங்க, குடுக்கல. தண்ணி கூட வராத கிடக்கு. ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். நமக்கு ஒரு திண்ணம் தனியா கொடுப்பாங்க. அது வரும்போது நான் சொல்றேன். சொல்லு. உங்களை நம்பிதான் நிக்கிறேன். இல்லப்பா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறோம்ப்பா. எங்க வீட்டுல 4 ஓட்டுமா அங்கதான் போடுவோம். பயப்படாம தெம்பா இருக்கணும். சரியா? இந்த ரோடு தான் இப்படி கிடக்கு. ரோடு வசதி வேணும் எங்களுக்கு. முதல்ல ஏழை மக்களுக்கு இடம் வசதி ஏதோ போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் ஏறி மாட்டேங்குது. தெருவுல ஒரு அடிப்பம்போ ஒரு இது இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி நல்லா இருக்கும். அந்த மண்டபத்துல இருந்து சுக்கமூர்த்தில சாலை, அந்த சாலையை ரெடி பண்ணி கொடுத்தா போறோம். லைட்டு மரம்லாம் தூக்கி கிழக்கால போடணும். லாட்டு மாதிரி கட்டணுங்க. சரிங்க. சுருக்காட்டுக்கு போர் அடிக்கணுங்க. போர் அடிச்சு அதை சுத்தி காம்பவுண்ட் பண்ணுங்க. நான் கேட்டுட்டேன், ரோடு போடணுங்க. இது வரைக்கும் ஏமாத்த மாதிரி ஏமாத்த மாட்டேன். உங்க நம்பிக்கை என்னைக்கு நான் காப்பாத்துவேன். சரிப்பா. சரிங்களா?